புரட்சிப்பா, ஆட்சி கவுந்துருச்சுப்பாம்மா. புரியுதா இல்லையா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யா விக்கெட்டு ஒன்று விழுந்துரும். இப்போ ஈரானியன் புரட்சி வந்துடும். ரஷ்யா கையில் இருந்தவன் தான் அவன், ரஷ்யா அமெரிக்கா கையில் இருந்தவன், அமெரிக்கா கையில் இருந்தவன் இப்போ என்ன ஆகிட்டான், ஒரு விக்கெட் அவுட்டு. அடுத்து இவன் என்ன பண்ணுவான், நீ இப்படியா பண்ண, ஆப்கானிஸ்தான் ஓன்றிருந்து பிடுங்குற. ரஷ்யா ஆப்கானிஸ்தான் வச்சிருந்தது, அவங்ககிட்ட இருந்து இவன் பிடிங்கிடுவான். யாரு கிளர்ச்சி, யார் ஒசாமா பின் லாடன் ஃபண்டு கொடுத்து ஜிஹாதுங்கிற பேரில் தூண்டி விட்டு அதை கிழிச்சு விட்டு. அப்போ என்னாச்சு, ஓன் டீமில் ஒரு ஆள் விக்கெட்டு போச்சு. கபடி விளையாட்டுது, நான் ஒருத்தனை அவுட் பண்ண, நீ ஒருத்தனை அவுட் பண்ண, இப்படி அவுட் பண்ணி இப்போ கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, உச்சகட்டமாக 1992 இந்த 90கள் என்னாச்சு, ரஷ்யா கொலாப்ஸ் ஆச்சு, சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆச்சு. சோவியத் யூனியன் டோட்டலாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இனி சோவியத் யூனியனே கிடையாது. ரஷ்யாங்கிறது ஒரு தனி நாடு, சோவியத் யூனியன்கிறது பல நாடுகள் சேர்ந்த ஒரு பெரிய நாடு. அந்த நாடுகள் இப்போ இன்னைக்கு எடுத்தீங்கன்னா கசகஸ்தான், தஜிகிஸ்தான், அந்த இஸ்தான் வருது இல்லையா, அந்த யூரோப்பில் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரே சோவியத் யூனியனாக இருந்தது. அந்த நாடு நாத்திக கொள்கையில் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன போச்சு, அது டோட்டலாக டெமாலிஷ் பண்ணாங்க. அது இப்படி கிலாஃபத்து உஸ்மானியா மாதிரி எடுத்துங்க. எப்படி கிலாஃபத்து உடைச்சி 57 நாடுகளாக பிரித்தாங்களோ, கடைசி அப்படி உடைக்கப்பட்ட சாம்ராஜ்யம் எது, சோவியத் யூனியன். அதை உடைச்சி பல நாடுகளை, உக்ரைனு, இது எல்லாத்தையுமே பிரித்து விட்டுட்டான். 92 விட்டுட்டான். உலகத்தில் இருந்த ஒரே வல்லரசு யாரு, அமெரிக்கா. இவன் மட்டுமே ராஜாவாக இருந்தான் 92. அதிலிருந்து போருக்கான இப்போ வாய்ப்புகள் இருந்துச்சா, எதுவுமே கிடையாது. எல்லாருமே அடிமை, ராஜா ஒருத்தன் தான், யாரு, அமெரிக்கா. இந்த நிலை எது வரைக்கும் இப்படியே தான் இருந்துச்சு, 2020 வரைக்கும், 2017, 18, 19 வரைக்கும் தான் இந்த சூழ்நிலை. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அமெரிக்காவுக்கு எதிராக மிக பிரம்மாண்டமான சக்தி தயாராயிருச்சு. 2 மிகப்பெரிய சக்தி, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சைனா. இப்போ இந்த 2 சக்தியும் ரெடி ஆயிருச்சு. இப்போ இவன் எதன் மூலமாக கட்டுப்படுத்தினா, இவன் எல்லாரையுமே அடிமையாக்குனா, உலக வங்கி மூலமா. உலக வங்கி, நாங்கள் தான் கரன்சி விலையை நிர்ணயம் பண்ணுவோம். உலக வங்கியுடைய அஃபீஷியல் கரன்சி எது, டாலரு. புரியுதா? எதா இருந்தாலும் டாலரில் தான் டீல் பண்ணணும்னா, கடைசியாக இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கண்டுக்காம இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் என்ன பண்ணிட்டு இருந்தா, அமெரிக்கா முஸ்லீம்களை ஒழிக்கிறதுலே பண்ணிட்டு இருந்தான். 1990 ரஷ்யா ஒடிச்சதுக்கு அப்புறம் நேட்டோன்னு ஒரு அமைப்பு உருவானான். நேட்டோங்கிற ஒரு அமைப்பு உருவாச்சு. எப்போ உருவாக்குனாங்க, அது ரஷ்யாவை, சோவியத் யூனியனாக இருந்துச்சு இல்லையா, அப்போ ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போடுறது ஏன் ஒரு ஆள்னால முடியாது. ஏன்னா ரஷ்யாவுடைய டெக்னாலஜி அமெரிக்காவோட மச் பெட்டர், ரொம்ப சிறந்தது. அவங்களால என்ன பண்ணாங்க, தனியாக இவனை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூட்டு கலவணிகளாக என்ன பண்ணாங்க, நேட்டோவில் எல்லாருமே சேர்த்து விட்டோம். பிரான்ஸு, ஜெர்மனி, பிரிட்டனு, அதில் ஒரு ஆள் யாரு, நம்ம துருக்கி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நேட்டோவுடைய நாடுகள் எடுத்து பாருங்க, நிறைய இருக்கும். இந்த